ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பொங்கல் வைக்கிறதுக்காக பானைக்கு டெக்கரேட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பானைக்கு பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு எடுத்து உட்காந்துட்டேன். என்ன டிசைன் பண்ணுறதுனே தெரியலைங்க. ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக டிசைன் போட்டு முடிச்சிட்டேன். பாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேங்கிற பேரில் கெடுத்து தாங்க வச்சுருந்தேன். அடுத்தது கோலம் போட்டு நைட்டே கோலம் போடுற ஒர்க்கு முடிச்சிட்டோம்னா காலையில் வேலை ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டே நானும் பாப்பாவும் கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். கோலம் போட்டதுக்கப்புறம் கலர் கொடுக்குற வேலையெல்லாம் நம்ம பாப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக நம்ம கோலம் இதுதாங்க. நமக்கு புள்ளி வச்ச கோலம்லாம் அந்தளவுக்கு வராதுங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது யூடியூப் பார்த்து போட வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு காலையில் வாசலுக்கு முன்னாடி இன்னொரு கோலம் போட்டாச்சு. பாப்பா அதுக்கும் கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவும் குட்டி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நைட்டு இருந்து தூங்கவே இல்லை. கோலம் போடுற வேலையே பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, பொங்கல் பானையெல்லாம் ரெடி பண்ணி பொங்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பொங்கல் செய்ய ரெடி ஆயாச்சு. பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. நேரமாக எந்திரிச்சு பொங்கல் வச்சிடலான்னு நேரமாக தாங்க எந்திரிச்சோம். அப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்கிற ஃபஸ்ட்டு பொங்கல் இது தான். போன டைம் ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் இருந்ததுனால வைக்க முடியல. இந்த வருஷம் தான் எங்கள் வீட்டில் வைக்கிற இது ஃபஸ்ட்டு பொங்கல். பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. மாம்ஸ் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தம்பிங்கெல்லாம் பசங்க வந்திருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். லாங் வீடியோ நாளைக்கு போஸ்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பாருங்கள்.